ஜாதகத்தில் ஜாதகம் எழுதும்போது பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனனீம் ஜென்ம சௌக்கியானாம் அப்படின்னு ஒரு 2 வரி எழுதிட்டு தான் ஜோதிடர்கள் ஜாதகத்தையே கணிப்பது வழக்கம். இந்த பதவி அப்படிங்கிற வார்த்தை ஜீவாத்மாவுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை. பதவி அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? நம்ம வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நமக்கு சொல்லலை. பதவி அப்படின்னா பொறுப்பு அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லுது. கடமை, பொறுப்பு, இங்கிலீஷில் சொல்லணும்னா டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பதவியுடைய பொருத்தமான பதில். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 2 பதவிகளை நம்முடைய சாஸ்திரங்கள் எடுத்துரைக்கிறது. ஒன்று, குடும்பம் சார்ந்த உறவுகள். அப்பா என்பது ஒரு பதவி, கணவன் என்பது ஒரு பதவி, அம்மா என்பது ஒரு பதவி. இப்படி உறவு முறைகள் எல்லாம் ஒரு பதவி. அதே மனிதன் சமுதாயத்துக்கு வரும்பொழுது வேலை, தொழில், அந்தஸ்து, கௌரவம், இது ஒரு பதவி. இந்த 2 பதவிகளையும் தான் நம்ம சமுதாயம் அங்கீகரிக்கிறது, சாஸ்திரமும் அங்கீகரிக்கிறது. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போது குடும்பத்தோடு வாழ்கிற வாழ்க்கையும் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிற வாழ்க்கையும் 2ஐயும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது தான் நம்மளுடைய இந்து மத சம்பிரதாயம். அப்போது இந்த 2 பதவிகளையும் தரக்கூடிய தலம் தான் இந்த தலம். நம்மளுடைய பித்திருக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய குடும்ப உறவுகளை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் வழிபட்ட தலம் இந்த தலம். பஞ்சபாஸ்கர ஸ்தலங்களிலே இதுவும் ஒன்று. அதனாலேயே சூரியன் வழிபட்ட ஸ்தலம் ஒரு கிரகம். 2வது அங்காரகன் வழிபட்ட ஸ்தலம். அங்காரகன் என்பவன் பாவியாகவும் நெகட்டிவ் ரோலில் தான் ஜாதகத்தில் ஜோதிடர்களால் குறிப்பிடப்படுகிறது. அந்த ஜோதிடர் நல்லவனாக செவ்வாயை சொல்லவே இல்லை. இந்த ஊரில் செவ்வாய் பூஜித்து மங்களன்கிற சுபத்தன்மை பெற்ற தலம் இந்த தலம். மங்களம் என்பதால் சுபத்தை கொடுக்கக்கூடியவர் என்ற ஒரு பொருள். ஜாதகத்தில் முடக்கு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. முடக்குன்னா செவ்வாய் நல்ல விஷயங்களை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியவர். இந்த இடத்துல செவ்வாய் நல்லவராக இருந்து வாழ்க்கைக்கு தேவையான, சமுதாயத்திற்கு தேவையான அரசியல், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை, புகழ் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவராக செவ்வாய் இருக்கிறார். அரசியலுக்கு செவ்வாய் தான் முக்கியமானவர்.